அவர் நியமிக்கல. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, நான் நியமிச்சுட்டு போனாலும் நான் சரியான பாதையில் தான் செல்கிறேன், நான் நியமிக்காமல் போனாலும் அதுவும் சரியான பாதை தான் அவர் சொல்றாரு. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் நியமிக்கவில்லை. நான் நியமிக்காம மௌத்தா போனால் நல்ல வழிதான். நான் நியமிச்சேன்னு வச்சுக்கிறேங்க, அபூபக்கர் நியமிச்சாரு, அதுவும் நல்ல வழிதான். ரசூலுல்லாஹ் பண்ணதான் வழி இல்ல. உமர் சொல்றேன். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, குலஃபாய ராஷிதீன்கள் 30 வருஷம் வரைக்கும் கேரண்டி கொடுத்துட்டாங்கல்ல, அது எப்படி அமைஞ்சாலும் ஓகே தானே. எதனால அது ஏற்கப்படுதுன்னா, 30 வருஷம் வரைக்கும் ஹிலாபத்து இருக்கும். இந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அங்கீகாரம், இது கெட்டதா அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. சரி, அலி உஸ்மான் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு? இவர் என்ன பண்றாருன்னா புது வழியை கண்டுபிடிக்கிறார். நியமிக்கவும் செய்யல அபூபக்கர் மாதிரி, ரசூலுல்லாஹ் மாதிரி சும்மா விட்டுட்டு போகல. இவர் என்ன பண்றாருன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு 10 பேரை சிறந்தவர்கள் சொல்லியிருந்தாங்க, சொர்க்கவாசிகள். அஷரத்துல் முபஷ்ஷராங்கறோம்ல, அஷரத்துல் முபஷ்ஷரா 10 பேர் சொர்க்கவாசிகள் சொல்லப்பட்டது. அதுல அன்னைக்கு 7 பேர் உசுரோட இருக்கிறாங்க. உமர் மௌத்தா போற, அவர் குத்தப்பட்டு உடனே சாவல, குத்துயிரும் குலையுருமா இருக்கிறாரு, அமைதியாருங்க. அவர் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் 7 பேர் மிச்சமா இருக்கிறாங்க. அபூபக்கர் முதல் மௌத்தா போயிட்டாரு, அவர் நீக்கிட்டா 9, இந்த உமர் போக போறாரு, அப்புறம் 8 பேர் இருப்பாங்க. இந்த 10 இவங்க எல்லாம் உண்டு. அந்த 10 பேர்ல அபூபக்கர் உண்டு, அவர் ஏற்கனவே மௌத்தா போயிட்டாரு, 9 இருக்கிறாங்க. இப்ப உமர் மௌத்தா போக போறாரு, மீது 8 பேர் இருக்கிறாங்க. இன்னொரு சஹாபி பேர் யாவுமுல்ல முதல்ல மௌத்தா போயிட்டாரு, 7 பேர் மிச்சமா இருந்தாங்க. 7 பேர்ல இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு ஆள் இவருடைய சொந்தக்காரர், சயீதுங்கிற சஹாபி இவருடைய சொந்தக்காரர். என் சொந்தக்காரன் நான் நீக்கிக்கிறேன்ட்டாரு. என் உறவினரா இருக்கிறதுனால நான் அவரை நீக்கிறேன். மீதி 6 பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வாயினால சிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேர் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதான் முடிவு போயிட்டார். அவர் போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் நியமிக்கவும் மாட்டேன், நியமிக்க விடவும் மாட்டேன். 6 பேர் ரசூலுல்லாஹ் வாயினால நல்லவர்கள் என்று சொல்லப்பட்டவங்க இருக்கிறாங்க. 7 பேர் அதுல என் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, நீக்கிவிட்டேன். 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேர் சேர்ந்து யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் சொல்றதை ஏத்துக்கிறங்க. அந்த 6 பேர் 2 குரூப்பா பிரிந்தார்களே, ஆனால் எந்த குரூப்ல அப்துல் ரஹ்மான் இருக்கிறாரோ, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அந்த குரூப் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். அவர் சரியான செலக்ஷன் தான் பண்ணார். இன்னைக்கு உள்ளதிலே அப்படி மேல மிஞ்சி நிக்கிற அப்துல் ரஹ்மான் தான் இருக்கிற எல்லாரையும் விட. எல்லாம் கூடி பேசுறாங்க, அவர் இவர் வருது. கடைசி என்ன ஆச்சுன்னு கேட்டா, எல்லாம் மஷூரா பண்ணி எல்லாரும் அப்துல் ரஹ்மான் தள்ளுறாங்க. 6 பேர் சேர்ந்து மீதி 5 பேர், அப்துல் ரஹ்மான் கழிச்சு 5 பேர் எல்லாரும் சேர்ந்து யார்கிட்ட சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் நீங்க தான். அலிட்ட உஸ்மான் எல்லாம் வரல. 3வது அபூபக்கர் உமருக்கு அடுத்து அந்த யாருக்கு தான் கிடைக்குது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு தான் கிடைக்குது. அவர் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட தள்ளி விட்டவனே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இல்ல, நான் யாரை நியமிக்கணும் அவர் ஏத்துக்கிறேன், நான் ஏத்துக்க மாட்டேன். என்கிட்ட பாலை தள்ளி விட்டுட்டீங்க, நான் யாரை நியமிக்கிறேனோ அவரை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. வேற வழி இல்லாம சரின்னு தான் ஒத்துக்கிறேன் அவர் தினார். அவர் என்ன அலியை கூப்பிடுறாரு, 3வது அலியை தான் கூப்பிடுறாரு, நீ ஏத்துக்க, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அல்லாஹ் சொன்னபடியும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடியும் 2 பேர் உனக்கு முன்னாடி ஆட்சி பண்ணிட்டு போயிருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வழிகாட்டுதல் படியும் நீ ஆட்சி நடத்தணும், ஒத்துக்கிறியான்னு கேட்கிறாங்க. அலி என்ன பண்றாரு, அது முடியாது, அந்த வழிகாட்டுதல் நான் ஏன் ஏத்துக்கிறேன், முதல் சொன்ன 2 தான் ஒத்துக்கிறேன், அல்லாஹ் சொன்னபடி ரசூல் சொன்னபடி நான் ஒத்துக்கிறேன். அபூபக்கர் உமருடைய வழியை நான் எடுக்கிறேன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. அவர்களை நீ நிபந்தனை போட்டேன்னு சொன்னா நான் ஏத்துக்கிற மாட்டேன். அதாவது அவர் மார்க்கத்துக்கு அவர் சொல்லல, இந்த நிர்வாக முறைக்கு தான் அவர் சொல்லி கேட்டாரு. அப்துல் ரஹ்மான் விவரம் கேட்ட ஆள் கிடையாது, அதுக்கு மாட்டேன்ட்டார் இவர். அந்த நிர்வாக முறை அபூபக்கர் செஞ்ச இந்த சீர்திருத்தங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, மார்க்க விஷயத்தில் அபூபக்கர் உமருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதுக்கு அதைத்தான் அப்துல் ரஹ்மான் சொன்னாரு, அதை அலி மறுத்துட்டாரு. அதுலயும் கூட நான் தான் சுயமா தான் நடப்பேன், அவர்களை விட எனக்கு சிந்திக்க தெரியும் சொல்லி மறுத்துட்டாரு. அப்புறம் உஸ்மான் போய் கேட்கிறாரு, உஸ்மான் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு, நான் அதன்படி செய்கிறேன். அதனாலதான் உஸ்மான் ஜனாதிபதி ஆகுறாரு. அப்ப உஸ்மான் வந்தது எப்படி, ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய செலக்ஷன், எல்லாரும் செலக்ஷன் பண்ணல. அது உமர் ஒத்துட்டு சொல்லிட்டு போனதுனால அப்துல் ரஹ்மான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண உடனே அது சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன வருது, அவர் உஸ்மான் கொல்லப்பட்டு போயிடுறாரு. கொல்லப்பட்டு போன உடனே வெற்றிடமா கிடக்குது, யார் தலைவர்னு இல்ல, மக்கள் குழம்பி போய் நிக்கிறாங்க, யார் ஆக்குறதுன்னு ஒண்ணும் இல்லாம பைத்தியம் முடிச்ச மாதிரி நின்று ஒவ்வொருத்தரா அவரை பார்க்குமா அவரை பார்க்குமா இவரை பார்க்குமா, திடீர்னு கொல்லப்பட்டு போயிட்டார்ல, அவரே ஆதரவற்ற நிலையில் கொல்லப்படுறாரு. ஆதரவோட கொல்லப்பட்டா கூட இந்த குத்துயிரும் கொலையிரும் அசியத்து கொள்ளலாம். அவர் சொல்ல கேட்காத அளவுக்கு மதீனா போயிடுச்சு. மதீனா அவர் ஜனாதிபதி கொள்ற அளவுக்கு வெறுத்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுடைய பொசிஷன்ல மதீனா இல்ல. அப்ப இந்த மாதிரி போயிடுச்சு. ஆளாளுக்கு போய் கெஞ்சி இந்த நேரத்தில் நீங்க வலிந்து ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்னு சொல்லி வற்புறுத்தின உடனே அவர் அலியா தானா முன் வர்றாரு, எங்க இடத்துல பைய செய்யுங்க, காப்பாற்ற ஒரு வழி இல்லை.
அப்படிங்கிற அடிப்படையில் வந்தோடனே மக்களா வந்து தேர்ந்தெடுத்த முறை அது ஒண்ணுதான். எந்த ஒரு முன்மாதிரி இல்லாம அவர் நாங்க எந்த பயிற்சிங்கன்னு கேட்டு மக்களாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அப்படி வந்துருச்சா? சரி, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் மூத்த நேரத்தில் மகனை நியமிச்சுட்டு போறாரு. நீங்க பாரம்பரியம் இல்ல, முஆவியா எப்படி யசீதை நியமிக்கலாம், அலி ஹசனை நியமிச்சுட்டு போனாரு. முஆவியா யசீதை நியமிச்சது தப்புன்னு சொன்னீங்கன்னா, அலி என்ன பண்ணாரு, தனக்கு அடுத்த ஹசனை நியமிச்சாரு. அப்ப இதுல எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அப்புறம் ஹசன் உடனே முஆவியாட்ட ஒப்படைச்சிட்டாரு. அது வேற விஷயம். இப்ப என்ன பாக்குறோம், தகப்ப மகனை நியமிச்சதும் இருக்குது, ஒரு முந்தினவர் பிந்தினவர் நியமிச்சதும் இருக்குது, நியமிக்காம விட்டுட்டு போனதும் இருக்குது, மக்களா கூடி தேர்ந்தெடுத்து முடிவு செஞ்சதும் இருக்குது, செலக்டட் பீப்புள் தேர்ந்தெடுத்ததும் இருக்குது. எந்த மாதிரி அமையுதுங்கிறது இஸ்லாம் பார்க்கல. அமையணும், எப்படியா அமையும். இந்த மாதிரி தான் அமையணும்னு வழிகாட்ட முடியாது. ஒரு நேரத்தில் இப்படி அமையும், ஒரு நேரத்தில் அப்படி அமையும், ஒரு நேரத்தில் இப்படி அமையும். ஒரு ஆட்சி எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது சொல்லவே முடியாது. இந்த பிஜி தீவில் அமைஞ்சிச்சு, எப்படியோ அமைஞ்சு போச்சு, ஒரு ஆட்சி அமைஞ்சு போச்சு. ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுலாம் வந்தான், அவனத்தையும் அமுக்குனாங்க, ராணுவம் பிடிச்சாங்க, அப்புறம் கைப்பற்றினாங்க, கடைசியில் என்னாச்சு, இந்த ஒன்று அமைஞ்சு போச்சுல. ஏதோ ஒரு முறையில் அமையும். அப்ப எப்படி அமையுதுன்னு பார்க்க, அமைஞ்ச பிறகு குர்ஆன் ஹதீஸ் வந்து ஆளணும், அரசியல் சட்டமா குர்ஆன் ஹதீஸ் இருக்கணும், அவ்வளவுதான். எப்படி ஆட்சி வருதுங்கிறதுல இஸ்லாம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன செய்யணும், இஸ்லாமிய ஆட்சினாலேயே ஒருத்தன் ஜனநாயகத்தில் வரக்கூடாதுங்கிறான், ஒருத்தன் ஜனநாயகத்தில் வரணுங்கிறான், ஒருத்தன் வந்து வர்றதுக்கு வழியே சொல்லாம இஸ்லாமிய ஆட்சிங்கிறான். இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. இஸ்லாமிய ஆட்சி என்பது அரசியல் சட்டம் என்ன, அதை வச்சுதான் தீர்மானிக்கணும். இப்ப அவ்வளவு வேணாங்க, ஒருத்தர் ராணுவத்தை வச்சு, ஒரு பாகிஸ்தானை வச்சுக்கிறோமே, ஜாவுலுக்கு ஆட்சிக்கு வந்தாரு, ராணுவத்தை வச்சு நினைஞ்சிட்டாரு, மிரட்டி பிடிச்சி ஆட்சிக்கு வந்துட்டாரு. வந்தவன டிக்ளேர் பண்றாரு, உதாரணத்துக்கு தான் நடக்கல, அப்படி வந்தவன அறிவிக்கிறாரு, இன்று முதல் 100% குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்னுடைய ஆட்சி அமையும், எல்லாமே குர்ஆன் சொல்ல சட்டப்படி தான் நடத்துவேன், ஒரு சட்டம் கூட மனுஷ சட்டம் கிடையாதுங்கிறாரு. இப்ப இஸ்லாம் ஆட்சி இல்லையாது. அப்ப இப்ப என்ன முடிவு, நம்ம தீர்வு கிடைச்சி போதா, இப்ப எப்படி வருதுங்கிறதுல கவனம் இல்லை ஆயிடுச்சு. இப்ப நீங்களே சொல்லி போயித, அவர் ஒழுங்கா நடத்திட்டாருன்னு சொன்னா கரெக்டான ஆட்சி தான். இத ஒரு ஃபார்ம் பண்ணியிருந்தா முடியாது தானே, ஃபார்ம் பண்ணியிருந்தா முடியாது. ஆனா அவர் வந்து நிறைய நிக்கல, அவரே அந்த ஜனநாயகத்துக்கு போயிட்டார். அப்படி சொல்லக்கூடாது, யார் யூதர்கள் கொள்ளாங்க இப்னு முல்ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு கலிஃபாக்கள் பல பேர் பையத்து வாங்கியிருக்காங்க. இப்ப அதன்படி ஆரணியில் ஒருத்தர் கமால் பாஷான்ற பையத்து கொடுத்துட்டு இருக்காரு. அவர் போன மாசம் இறந்து போயிட்டாரு. அவர்கிட்ட பையத்து வாங்கினவங்க சுங்காசுத்திரம், வந்தவாசி உத்திரம் இந்த மாதிரி பல கிராமத்துல இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, அவர் வந்து ஜினா செய்யுங்க, இல்ல பொய் பேசுங்க, திருடுங்க இந்த மாதிரி சொல்லல, 12,000 தடவை ஒரு நாளைக்கு தஸ்பீஹ் செய்யுங்க, நோன்பு வைங்க, தொழுவுங்க, ஜகாத் செய்யுங்க, இந்த குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்தோ அதை தான் சொல்லியிருக்காரு, இதுக்கு மாற்றமான விஷயங்கள் இல்லையே, நீங்க இதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இவர் கேட்கறது வேற பையத்தை கேட்கிறாரு. அதாவது இப்ப ஆரணியில கமாலுதீன் அசரத்துன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மோதா போயிட்டார் போன மாசம். பெரிய ஷேக், அவர்கிட்ட பெரிய பெரிய உலமாக்கள்லாம் பெரிய பையத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து தப்பான வழியெல்லாம் காட்டல, தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜகாத்து கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, இப்படிதான் சொன்னாரு. அது தப்பா, நல்லதுதானே சொன்னாரு, அந்த மாதிரி பையத்தும் தப்பான்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரி பையத்தான் தப்பு. ஏன் அவர் அவர்கிட்ட உறுதிமொழி கொடுக்க அவர் யார்? நீங்க தொழுவதாக சொல்லி, நான் ஆரம்பத்தில் விளக்கிட்டேன், இடையில வந்திருப்பாரு நினைக்கிறேன். அவர் நீங்க இப்ப இடையில வந்தீங்களோ, ஆரம்பத்தில் வந்துட்டீங்களா? அப்ப இஸ்லாம் அவரும் தொழுக கடமைப்பட்டவர், அவரும் நோன்பு வைக்க கடமைப்பட்டவர். அல்லாவுக்கு செய்யற கடமையை போய் அவர்கிட்ட உறுதிமொழி கொடுக்க அவர் யார்? அதை வாங்குறதுக்கு அதிகாரம் வாங்கியிருக்காரா? மனிதன் மறதியாளன் தான். அப்படி சொன்னா அல்ல, அதனால போய் பையத்தை செய்யுங்கன்னு சேர்த்து சொல்லிருக்கலாம்ல. மனிதன் மறதியாளன் விட்டுட்டானே தவிர, மனிதன் மறதியாளன் சொல்லிவிட்டு அதனால பையத்து பண்ணுங்கண்டானா? நீங்க மனுஷனுக்கு இப்ப என்ன தொழுவும் போது ஷேഖத்து நம்ம உறுதிமொழி கொடுத்தோம்ல, அப்படின்னு தான் தொழுவுமே தவிர அல்லாஹ்வுக்கு சொல்ல மாட்டீங்க. நீங்க அல்லாஹ் அகீமு ஸலாத்தாங்கற அது கேட்க மாட்டீங்களா? ஒரு மனுஷன் தொழுகின்றவன தொழுகிறீங்கன்னா அது எப்படி தொழுகையாகும்? இதுல வந்து கார்டு போட்டு காட்டுறாங்க, அவர் கார்டு இல்லாம பண்றாரு. நீங்க யாருக்கு தொழுகிறீங்க? அல்லாஹ் தொழுவ சொல்றாங்கிறதுக்காக தொழுதா அந்த தொழுகை ஏத்துக்குவானா? ஒரு மனுஷனுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி தொழுதா ஏத்துக்குவானா? நம்ம அதைத்தானே கவனிக்கணும்.